இன்றைக்கி பார்க்க போகிற ராசி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பலன் இந்த அஷ்டம சனிக்கான பலன். உங்கள் ராசிக்கு தற்பொழுது 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். வருகின்ற மாசி மாதம் 23ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சலம் செய்கிறார் சனி பகவான். எனவே அப்பொழுது உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பமாகின்றது. ஏன்னா எதையும் தாங்கும் இதயம் உடையவர்கள் நீங்கள், ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் உடையவங்கன்னு சொல்லலாம். என்னதான் அப்படி இருந்தாலும் சில கிரக மாற்றங்கள் வந்து நம்மளை சில ஏற்ற தாழ்வுகளுக்கு கொண்டு வரும்னு சொல்லலாம். இப்போ இந்த சிம்ம ராசி அன்பர்கள், இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கண்டகச்சனியாக இருந்த சனி பகவான் மாசி 23 முதல் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டம ஸ்தானத்திற்கு செல்ல போகிறார். சனி பகவான் தன் இறந்த இடத்திலிருந்து 3, 7, 10 பார்வையாக 10ஆம் இடத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் 2ஆம் இடத்தையும் குடும்பஸ்தானத்தையும் 5ஆம் இடத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார். இதனால் வரை கண்டகச்சனியாக இருந்து வந்த கஷ்டங்களை கொடுத்தார். இனி 8ஆம் இடமான அட்டமத்து சனியில் அமரப்போகிறார். இந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். எது வந்தாலும் அவை உங்களுக்கு கடைசியில் சாதகமாக தான் முடியும். முதல் பகுதி சற்று இழுவையாக இருக்கும், 2வது பகுதி சற்று உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் உங்கள் ராசிக்கு நல்லதும் கெட்டதும் கலந்தே நடக்கும் என சொல்லலாம். பண விஷயத்தில் புது நபர்கள் யாரையும் நம்ப வேண்டாம். பொருளாதார நிலையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். குடும்ப விஷயங்களில் அவசரப்படாமல் நிதானமாக கையாளாகவும். ஆடம்பர செலவுகள், கடன் வாங்க வேண்டிய சூழல் குடும்பத்தில் உருவாகும். அதையும் நம்ம தவிர்த்துக்கணும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க தாமதமாகும். நீங்கள் வெளியில் கொடுக்க பணம் கைக்கு சரியான நேரத்தில் வராது. கணவன் மனைவி உறவில் இருவரும் அனுசரித்து போவது மிக மிக நல்லது. ஆனால் அது மாதிரி நம்ம இருக்க முடியாது. கொஞ்சம் அதுக்கு இடம் கொடுக்காமல் அப்படி இருங்க. அதே நேரத்தில் வாழ்க்கை துணைவியின் ஆலோசனை உதவியாக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கை உண்டாகும். உழைப்பு கூடினாலும் அதற்கேற்ற வருமானம் கிடைக்கும். பழைய கடன்களையும் அடைக்க முடியுமே ஆனால் அது முதல் பகுதியில் மிகையாகாது, 2வது பகுதியில் இது முடியும். பகைவர்களால் இருந்து வந்த தொல்லைகள் இப்போது சற்று அதிகமாக இருக்கும். சொத்து வழக்கில் சாதகமான தீர்ப்பு வறுமையானால் அது பின்பகுதியில் வரும். தற்பொழுது வர வாய்ப்பே இல்லை. புது வீடு, நிலம் போன்றவற்றை வாங்கும்போது நன்கு விசாரித்து வாங்கவும். ஏனெனில் அதில் ஒரு சில வில்லங்கம் வர வாய்ப்பு சற்று அதிகமாக உள்ளது. உடன்பிறப்பு வகையில் எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்கவே வேண்டாம். குடும்ப பெரியோர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பது மிக மிக நல்லது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் எந்த ஒரு சிக்கலிலும் அதிகமாக உங்களுக்கு ஏற்பட்டு ஆகும் என்ன சொல்ல முடியும். மேலும் மருத்துவ செலவுகள் எதிர்பாராத தினமாக அதிகமாக ஏற்படும். எந்த காரியத்தையும் ஒரு சில சிரமத்திற்கு பின்னரே முடிக்க முடியும் என சொல்லலாம். பண வரவுக்கு எந்த குறையும் உண்டாகாது. எனினும் வெளியில் கொடுக்க பணம் திரும்ப அதை நம்ம நினைக்கிற நேரத்துக்கு வாங்க முடியாது. ஏன்னா தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீண்ட நாள் திருமணம் ஆகாதவங்க இந்த அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிடுங்க. இல்லைன்னா சற்று கால தாமதமாகி உங்கள் கல்யாணம் நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கும் சற்று காலதாமதம் ஏற்பட்டு குழந்தை பிறக்கும்னு சொல்லலாம். சமூகத்தில் உங்கள் பெயர் செல்வாக்கு உயரும். புதிய வாய்ப்புகள், சிறப்பான வளர்ச்சியை அடைய முடியும் என ஒரு நம்பிக்கைக்கு ஒரு ஆளாகுங்க. பெற்றோர்களின் ஆதரவும் அரவணைப்பும் கிடைக்கும். தேவையற்ற பயணங்களையும் சற்று தவிர்ப்பது நல்லது. இக்காலங்களில் உத்தியோகத்தில் சில மறைமுக எதிர்ப்புகள் அதிகமாகவே காணப்படும். இந்த நேரத்தில் மேலதிகாரிகள் உங்களின் பேச்சுவார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பர். அதனால் அவர்களின் ஆதரவும் தொடரும். மேலும் உத்தியோகத்தில் எடுத்த முயற்சி வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் வேலைக்கு அதிகரிக்கும் செய்தொழிலும் எதிர்பாராத ஒரு சில முன்னேற்றங்களும் வருமானங்களும் ஓரளவு சுமாராகவே இருக்கும்.
இனி இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அஷ்டம சனியாக வருவதால் புது முயற்சிகளில் ஈடுபடுவது சற்று நல்லது. பண்ணிக்கிட்டு இருக்க வேலையே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான். புதுசாக இதிலே நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணாமல் புதுசாக யாராவது நல்லா நிறைய பேர் ஐடியா சொல்லுவாங்க. அந்த ஐடியாலாம் இந்த காதில் கேட்டுட்டு இந்த காதில் விட்டுறணும். இல்லை அப்படின்னா அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாகி போயிடும். சரிங்களா? மேலும் இப்போ நடக்கிற நேரத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாசி 23 பிறகு நரசிம்மரை நான் வழிபடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நரசிம்மரை வழிபடுங்க. சனீஸ்வரர் பகவானை கும்பிடுங்க. இது ரெண்டையும் வழிபட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த சனியோட தாக்கம் சற்று கொஞ்சம் குறையும். மேலும் உங்களோட ஜாதகத்தில் உள்ள தசாபுத்திகள் வலுவாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் சரியில்லைன்னா கொஞ்சம் நம்ம எல்லா பலன்களையும் அனுபவிச்சு தான் நம்ம வரணும். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ராசி கன்னி. கன்னி ராசிக்கு வரக்கூடிய இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் பார்க்கலாம். இப்போ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ரண ரோக சத்ரு ஸ்தானத்தில் நின்ற சனி பகவான் வரும் மாசி 23 முதல் 7ஆம் இடமான கடத்திர ஸ்தானத்திற்கு செல்கிறார். சனி தாம் இருந்த இடத்திலிருந்து 3, 7, 10 ஆகிய பார்வையாக 9ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இது நாள் வரை 6ஆம் வீட்டில் அமர்ந்து பல யோகங்கள் பல தந்திருப்பர். மேலும் எண்ணற்ற வருமானங்கள் செல்வங்களை கொடுத்து வந்தார். இனி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் கண்டகச்சனியாக அமரப் போகிறார். அதே சமயம் மாறி இருக்கின்ற 7ஆம் இடம் நல்ல பலன்களை தரக்கூடிய இடமா இல்லை. உங்களுக்கு சில தாமதங்கள் ஆகும். திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் சில தாமதமாகும். சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் கண்டகச்சனி சிரமங்கள் பெரிதும் இல்லாமல் 2.5 வருடங்கள் கடந்துவிட முடியும் என்பது ஒரு ஆறுதலான விஷயம். குடும்ப பொறுப்புகளை ஏற்று வெற்றிகரமாக செய்ய முடியும். வீட்டிலும் வெளியிலும் உங்கள் செல்வாக்கு உயரும். 7ஆம் இடத்திற்கு வருகின்ற சனி பகவானால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு. மேலும் அது உங்கள் லக்கணத்தை பார்ப்பதினால் இன்னும் சற்று உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். தன்னறியாமல் குடும்பத்தில் குழப்பம் நீங்கும். உடல் ஆரோக்கிய குறைவு சற்று அதிகமாகவே காணப்படும். ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். 7ஆம் இடத்து சனியால் இனம் புரியாத பயம் வந்து தீரும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் பெரியதாக எடுத்துக்கொள்ளாமல் மன உறுதியுடன் இருக்க வேண்டிய அவசியம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். பண வரவும் பொருளாதார வரவும் நன்றாகவே இருக்கும். பணத்தை சேமிக்க பார்க்கவும். உடல்நலமும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் இருக்கும். உங்களுடைய ஆலோசனையை மற்றவர்களிடம் ஏற்றுக்கொள்வார். அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை சற்று தவிர்க்கவும். வெளியிடங்களில் நீங்கள் பேசும்போது ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து விட்டு பேசுங்கள். மேலும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேறும். சிலருக்கு பயணங்களால் ஆதாயம் உண்டு. பெற்றோர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும். உறவினர்களுடன் சுமூக நிலையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்கள் வழியில் பணவிரயம் ஏற்படும். ஆன்மீக எண்ணம் மேலோங்கும். உங்களை எதிர்த்து நின்றவர்களை ஒதுக்கி வைப்பது நல்லது. இக்காலகட்டத்தில் புதிய ஆடை ஆபரணம் பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லதுன்னு சொல்லலாம். சேமிக்க பழகிக்கங்க. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மனதில் தெளிவு நிலை உண்டாகும். புது நட்பு வட்டாரம் உருவாகி அவர்கள் மூலம் உங்களுக்கு சில நன்மைகள்
ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வீடு வாகனம் வாங்க எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும். இழுபறியில் இருந்த காரியங்கள் சற்று துரிதமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. தான தர்ம காரியங்களில் மனம் ஈடுபாடு கொள்ளும். தெய்வ பலம் கூடும். குடும்பத்தில் சில மருத்துவ செலவுகள் வரும். மனசாட்சிக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்யவும் மனம் ஒப்பாது. உத்தியோக மாற்றத்தை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் கொடுத்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். இக்காலகட்டத்தில் உத்தியோகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் எதிர்பாராத பதவி உங்களை தேடி வரும். ஒரு சிலருக்கு வெளியூர் சென்று பணிபுரியும் யோகமும் உண்டாகும். வெளிநாடெல்லாம் போவாங்க, அல்லது இந்தியாவில் அதர் ஸ்டேட்டில் இருப்பாங்க. கூட்டு தொழில் வியாபாரத்தில் சற்று கவனமாக இருக்கும். ஏமாற்றிடுவாங்க இக்காலகட்டத்தில். பொதுவாக பார்க்கும்போது இந்த சனிப்பெயர்ச்சியில் கன்னிராசிக்கு மிதமான ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். எனவே உங்களுக்கு என்ன பரிகாரம்னா, திங்கட்கிழமைகளில் அருகில் உள்ள விநாயகரை வழிபடுங்க, சனீஸ்வரரை வழிபடுங்க. இதை மட்டும் பண்ணிக்கிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.